கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லிந்து நாட்களிலும் தொடர்ச்சியாக இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ராவில் இருந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தின் மையத்தை கொண்டு ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கக்கூடிய நம்மளுடைய காரியத்திலும் தேவன் நம்முடைய இருதயத்தில் வைக்க விரும்புகிற சில காரியத்தையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில, 1ஆம் மாதம் 1 தேதியில் அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளையையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நம்மளுடைய இருதயம் தேவனுடைய வசனத்துல பக்குவம் அடைந்திருக்கணும். தேவனுடைய வசனத்தை போதிப்பதற்கும் பக்குவம் அடைந்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களையும் பக்குவப்படுத்தி இருக்கணும், நம்மளையும் பக்குவப்படுத்தி இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு பக்குவம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிற சில காரியங்கள், ஒரு கல்லூரிய ஆசிரியரா இருக்கலாம் அல்லது ஒரு கல்விக்கூட ஆசிரியரா இருக்கலாம். பாருங்க, அவங்க பக்குவம் இல்லாமல் ஆசிரியரா இருக்கிற போது அந்த கல்வி கூடத்துல கொடுக்கப்பட்ட பாடத்தை மாத்திரம் கத்து கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்க வாங்கின சம்பளத்திற்கு வேலையை செய்துட்டு வந்துருவாங்க. பாருங்க, ஆனா ஒரு பக்குவம் அடைந்திருக்கிற ஒரு ஆசிரியர் சம்பளத்திற்காக மாத்திர வேலை செய்யாம தன்னை மாதிரி தன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாணவன் ஒரு ஆசிரியராக வர முடியும் என்கின்ற ஒரு தரிசனத்தோடு கூட செயல்படுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய உலக பிரகாரமா மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாருங்க, தன் கையில கொடுக்கப்பட்டு இருக்கிற இவர்கள் ஒரு நாள் தன்னை போல மாறப்போகிறார்கள் என்கின்ற தரிசனம் இல்லாததுனால தனக்கு கீழேயாக வைத்திருக்கிறாங்க. சில பேருக்கு கர்த்தர் சொல்லி இருந்தும் கூட அந்த ஸ்தானத்துல அவர்களை ஆயத்தப்படுத்தாம விட்டுறாங்க. எலியாவின் இடத்துல தன்னுடைய ஸ்தானத்திற்கு என்று சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்லி இருந்த போதும் தேவனே இந்த எலிசாவின் வீட்டிற்கு எலியாவை அனுப்பி இருந்த போதும் கூட எலியா உயிரோடு இருக்கிற நாட்கள் அனைத்தும் பாருங்க, எலியாவின் ஸ்தானத்திற்கு எலிசாவை கொண்டு வரவே இல்லை. அவர் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த எலிசாவுக்கு எலியா வாங்கி கொடுத்த பெயர் என்ன தெரியுங்களா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அப்படின்னார். அதே மாதிரிதான் திருச்சபைக்கு வரக்கூடிய வாலிபர்கள், நாளைக்கு திருச்சபையை நடத்தக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்கள் என்கின்ற ஒரு தரிசனம் இல்லை அப்படின்னா கட்டாயம் பாருங்க, அவர்கள் எதையோ கற்று வழி விலகி போவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது இன்றைய குழந்தைகள் தான் நாளைய வாலிபர், இன்றைய வாலிபர்கள் தான் நாளைய தலைவர்கள். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வட்டாரத்திலையுமே. இப்ப இங்க வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு பக்குவம் இல்லாத தலைவர்கள் தேசத்தையே சீரழித்து விடுகிறது போல பக்குவம் இல்லாத ஊழியர்களும் சபையவும் தேவனுடைய திட்டத்தையும் சீரழித்து விடுவார்கள். ஆனா இங்க எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி, தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தை பக்குவப்படுத்துவதற்கு இடம் கொடுத்தாராம். இப்ப நம்மளுடைய இருதயத்துல எதுல எல்லாம் தேவன் பக்குவப்படுத்துறார் அப்படின்னு நேற்றைய தினத்துல கசப்பான ஒரு இருதயம் நம்மளுடைய தேவ திட்டத்திற்கு எதிராக நம்மளை பயன்படுத்தி விடும் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது தன்னுடைய தம்பிக்குத்தானே அப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு,
அப்படின்னு சொல்லி ஏசாவும் நினைக்கல. தன்னுடைய அண்ணனைத்தானே அப்பா ஆசீர்வதிக்கிறேன்னு எதிர்பார்க்கிறாரு. நாளை அண்ணன் வேட்டையாடிட்டு வந்துடட்டும் என்று சொல்லி யாக்கோபு எதிர்பார்க்கல. இதற்கு பின்னணியில என்ன இருக்குதுன்னா, தன்னை போல பிறரையும் நேசி என்கின்ற ஒரு அன்பு இல்லாத வரைக்கும் குடும்பத்துல பாருங்க பகை, விரோதம், கசப்பு இவைகள் ஆண்டு கொண்டிருக்கும். ஆனா என்றைக்கு இஸ்ரேலாய் யாக்கோபு கன்வெர்ட் ஆனாரோ அன்றைக்கு இருவருக்குள்ளேயே அன்பு வந்தது. இதே தகப்பனை இருவரும் அன்போடு கூட மரித்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணினாங்களாமா. கல்வாரி சிலுவையில இயேசு உங்களுக்கு எனக்கும் அன்பை கொடுத்ததுனால அந்த கசப்பை சிலுவையில கொன்றார். நீங்களும் நானும் சிலுவையில அறையப்பட்ட இயேசுவின் மூலமாய் சில கசப்பான அனுபவங்களை கொள்ளல அப்படின்னா அந்த கசப்பான அனுபவங்கள் நம்ம கொன்னு விடும் என்று சொல்லி கசப்பான இருதயத்தை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு கூட வாஞ்சையுள்ள இருதயத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அது தேவனிடத்துல போய் என் வாஞ்சை வளர்ந்தோங்க செய்யாரோ என்கின்ற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வாஞ்சை என்கின்ற ஒரு வார்த்தைக்குரிய அதனுடைய விளக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆசையினுடைய உச்சகட்டம். அதுதான் வாஞ்சையாமா. ஒரு மனிதனுக்கு ஆசை ஆரம்பிக்கலாங்க, ஆனா அந்த ஆசையினுடைய உச்சகட்டம் தான் வாஞ்சையாக மாறுகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஏதேது மேலேயும் ஆசை இருக்குதுங்க, ஆனா அந்த ஆசையினுடைய உச்சகட்டத்தை தான் தேவனிடத்துல வாஞ்சை என்கின்ற ஒரு வார்த்தையோடு கூட வேதம் உச்சரிக்குது. ஆபிரகாம் கூட யோவான் 8வது அதிகாரத்தினுடைய 56வது வசனம் சொல்லுகிறது, என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறார். இயேசுவினுடைய நாளை காண ஆசையாயிருந்தாராமா, அதுல கண்டு களி கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆபிரகாமுக்கு தேவனுடைய நாளை காண ஆசையானதுக்கு முன்னாடி ஆரம்பம் எனப்பட்டது ஒண்ணு இருந்தது பாருங்க. சில நேரங்களில நீங்களும் நானும் ஆபிரகாமை போல மனம் தளர்ந்து போவதற்கான சில சூழ்நிலை வரும் பாருங்க. அந்த மனம் தளர்ந்த நேரத்துல, அதாவது இருதயம் உடைந்து நொறுங்கி எவ்வளவு செய்தாலும் ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க என்கின்ற ஒரு சிந்தை வரக்கூடிய சில சூழ்நிலை வரும். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது நான் இருக்கிறப்பா, நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறதை போல கர்த்தரே தேடி வந்து ஆபிரகாமை பலப்படுத்துறார், இருதயத்தை ஸ்திரப்படுத்துறார். அப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லி சொல்றார். அப்ப இந்த காரியங்கள் நடந்த போது ஆபிரகாமினுடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னா, உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு
சமாதானம் இல்லாததா இருக்குது. சார் வெற்றி பெற்று இருக்கிறாங்க சார், பெரிய ஒரு செலிப்ரேட் நடந்திருக்குது. ஆனா ஆபிரகாமினுடைய இருதயம் பாருங்க பலவீனமா இருக்குது. என்ன பலவீனம்னா, தன்னுடைய அண்ணன் மகனை தன் மகனை போல பாவித்து தான் நடத்தி வந்தார். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆபிரகாமினுடைய மெய்ப்பர்களுக்கும் லோத்துனுடைய மெய்ப்பர்களுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஆபிரகாமே சொல்றாரு, நீ கிழக்க போனீன்னா நான் மேற்க போறேன், நீ மேற்க போனீன்னா நான் கிழக்க போறேன், நமக்குள்ள வாக்குவாத சண்டைகள் வேண்டாம் என்று லோத்து அனுப்பிச்சு விட்டாரு. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு சோதோம் குமோரால போய் தங்கி இருக்கிற போது எதிர்பாராத விதமா சோதோம் குமோரா பட்டணத்தாரும் லோத்துவும் சேர்ந்தே ஒரு இடத்துல சிறைப்பட்டு போயிடுறாங்க. இத ஒரு எபிரேயன் வந்து ஆபிரகாம் இடத்துல சொன்ன உடனே தன் மகன் கஷ்டப்படுகிறான் என்கின்ற ஒரு இருதயத்தோடு கூட ஆபிரகாம் சில பேரை கூட்டி கொண்டு போய் இந்த சோதோம் குமோரா பட்டணத்து மக்களை சிறைபிடித்து கொண்டு போனவர்களோட யுத்தம் பண்ணி சோதோம் குமோரா பட்டணத்தையும் லோத்துவையும் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கிட்டு வருகிறார். இப்ப விடுதலையாகி வந்ததுக்கு அப்புறம் சோதோம் குமோரா பட்டணத்து ராஜா வந்து ஆபிராம்கிட்ட பேசுறார். அதாவது இந்த கொள்ளையில யுத்தத்துல மீட்டு கொண்டு வந்த எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளு, உன்னுடைய ஜனத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். இப்ப ஆபிராம் ஒரு செருப்பின் வாரி ஆயிலும் எடுக்கிறது இல்ல, நான் உன்னை நீ என்னை வந்து ஆபிரகாமனை ஐஸ்வர்யவானாக்கேன் என்று சொல்லாதபடிக்கு உன்னிடத்திலிருந்து ஒன்னும் வாங்கலன்னு பேசிட்டு கடந்து போய் விடுகிறார். இதுக்கிடையில மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியன் வருகிறார். சார், இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது, தனக்காக தேவ சத்தம் கேட்ட தன்னுடைய சித்தப்பா இறங்கி வந்து யுத்தம் பண்ணி மீட்டு எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிற போது நான் அவரிடத்துல ஒரு வார்த்தை கூட பேசலன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? இந்த சம்பவத்துல வாசிச்சு பாருங்க. லோத்து ஆபிராமின் இடத்துல வந்து ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. இங்கதான் ஆபிரகாம் உள்ளம் உடைஞ்சு நிக்கிறார். ஒருவேளை என் பிள்ளை இந்த நிலையில இருந்து நான் போய் விடுதலை ஆக்கி இருந்தேன்னா என் பிள்ளை இப்படி இருப்பானா, என் கூட பேசாம போயிருப்பானா என்று உள்ள உடைஞ்சு இருக்கிற அந்த நேரத்துலதான் தேவன் தேடி வந்து சொல்றாரு, கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க வல்லவரா இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமா தேவன் வந்து ஆபிராம சந்திக்கிறார். இப்ப சந்தித்த போதுதான் ஆபிராம் தன் இருதயத்துல இருக்கிற இந்த வேதனை கவலைகளை எல்லாம் தேவ சமூகத்துல இறக்கிறார். ஆண்டவரே, எனக்கு நீ என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேனே. இந்த ஜெபம் வந்துங்க ஆபிராமுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வரல. 12வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் இடையில வரைக்கும் ஆபிராமுக்கு பிள்ளை இல்லை என்கின்ற ஒரு எண்ணமும் வரல. பிள்ளை இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்திருந்தா கூட அதுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சியே வரல. இப்ப தேவன் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்ற போது கர்த்தர் ஆபிராம வீட்டை விட்டு வெளியே வர சொல்றார். வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி, வானத்து நட்சத்திரத்தை பார் ஆபிராமே, இந்த நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமானா என்ன, இவ்வண்ணமா ஒரு சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறாரு. அங்க வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். வானத்து நட்சத்திரத்தை பார்த்துட்டு விசுவாசம் வருதான். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் வெளியில வானத்து நட்சத்திரத்தை பார்த்த உடனே விசுவாசம் வந்துடணும் இல்லையா? அப்போ வானத்து நட்சத்திரத்தை பார்த்தா விசுவாசம் வரும்னா எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு சபைக்கு போய் விசுவாசம் வர மாட்டேங்குதுங்க. ஏங்க, இயேசுவோட கூட இருந்த சீசர்களுக்கே விசுவாசம் இல்லை. அப்ப விசுவாசம் எனப்பட்டது நட்சத்திரத்துல இருந்து வர்றது இல்லைங்க, தேவன் அதை காண்பித்து பேசுகிற போது வருகிறது. விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். நீங்க நட்சத்திரமா பாத்தீங்கன்னா விசுவாசம் வராதுங்க, அது தேவனுடைய நட்சத்திரமா பாருங்க, விசுவாசம் வருமாமா.
என்ன தேவன் ஆபிரகாமிட்ட சொல்றாருன்னா, ஆபிரகாமே நீ வானத்துல பாக்குற நட்சத்திரம் ஒரு நாள் வானத்திலேயே இல்ல, சொல்ல போனா வானமே இல்லப்பா, இல்லாத ஒரு வானத்தை எனக்குள்ள வைத்திருந்து இந்த வானத்துல நட்சத்திரத்துல வைத்து இந்த வானத்தை அலங்கரித்த வானத்துல இருக்கிற நட்சத்திரம் ஒரு நாள் எனக்குள்ள இருந்தது, எனக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் அந்த வானத்துக்குள்ள இருக்குது. அதே போல உனக்குள்ள இல்லாத ஒரு பிள்ளை இப்ப எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்கிற பிள்ளைய ஒரு நாள் உனக்குள்ள வைப்பேன் என்ற போதுதான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார். இதோட ஆண்டவர் முடித்திருந்தா பரவாயில்லைங்க, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், இந்த சந்ததிக்கு இந்த தேசத்தையே கொடுப்பேன் என்று அப்படின்ட்டார். அதாவது பிள்ளையே இல்லாதவருக்கு சந்ததி கொடுப்பாராமா, சந்ததி கொடுக்கிறது மாத்திரமல்ல சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பனா. இது கொஞ்சம் பிள்ளைய கொடுக்கறீங்கன்னா ஓகே, அதை கூட ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அது சந்ததியை கொடுக்கறீங்கன்னா அதை கூட கொஞ்சம் நம்பலாம். ஆனா இந்த சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறது என்னால எப்படி உறுதிப்படுத்தி கொள்றதுன்னு தெரியலன்னு தன் இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறாருங்க. சில காரியங்கள் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு ஐக்கிய உறவு இருதய சம்பந்தப்பட்டதுங்க, இது மத சம்பந்தப்பட்டது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேரு மத சம்பந்தப்பட்ட காரியத்துக்குள்ள கிறிஸ்தவத்தை கொண்டு போறாங்க. ஆனா கிறிஸ்தவம் எனப்பட்டது மத சம்பந்தப்பட்டது கிடையாதுங்க, மனசு சம்பந்தப்பட்டது, இருதய சம்பந்தப்பட்டது. தன் இருதயத்துல இருக்கக்கூடிய காரியங்களை கிறிஸ்தவம் தான் பாருங்க வெளியில தூக்கி காமிக்குது. மனுஷனுடைய இருதயம்தான் எல்லாவற்றை பார்க்கலாம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. நம்ம இயேசு கூட இருதயத்துல இருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று, இருதயத்துல மனிதனை தீட்டுப்படுத்துகிற எத்தனை காரியம் இருக்குதுன்னு எல்லாம் அப்டேட் போட்டு காமிக்கிறார். அப்ப ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்துல திருப்புறார், கேட்கிறார், எப்படி ஆண்டவரே என் இருதயத்தை புரிந்து கொள்ள முடியல என்ற போது கர்த்தர் ஒரு 5 வழிகளோடு கூட தன்னிடத்தில் வர சொல்றார். அதுல மிக மிக முக்கியமானது 15வது அதிகாரத்தினுடைய 15வது அதிகாரம் 9வது வசனத்தை, அதற்கு கர்த்தர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டு கெடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றோக்கு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அதன் உடலின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. கர்த்தர் புறா குஞ்சு, புறா, ஆட்டுக்கடா, வெள்ளாடு, கெடாரி இவைகளை கொண்டு வானாரு. இந்த வெள்ளாடு, ஆட்டுக்கடா, கெடாரியை 2ஆக கீறின ஆபிரகாம் புறாவையும் புறா குஞ்சையோ கீரல. சில நேரம் பாருங்க, ஒரு சின்னதுதான் அப்படின்னு நம்ம அசால்ட்டா விடுறது, அந்த சின்னது பாருங்க பெருசுக்க பிரச்சனை பண்ணி விட்டுரும் பாருங்க. ஒரு இடத்துல ஞானி எழுதும்போது எழுதுறாரு, பரிமள தைலத்தை சாதாரண செத்த ஈ அது கெடுத்துருமாமா, நாரி போக பண்ணிருமாமா. இப்ப பெரிய ஆட்டை வெட்டின ஆபிரகாமுக்கு, கெடாரிய வெட்டின ஆபிரகாமுக்கு, ஆட்டு கெடாவை வெட்டின ஆபிரகாமுக்கு இந்த புறாவையும் புறா குஞ்சையும் வெட்டுவது சாதாரண விஷயம். ஆனா வெட்டாம விட்டுட்டார். இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, பலிபீடத்துல இவைகளை இந்த புறாவும் புறா குஞ்சும் கெடுத்து கொண்டு இருக்குது. இப்ப தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை நோக்கி தொழுது கொள்ள வேண்டிய ஆபிரகாம்
இப்ப தேவனை தொழுது கொள்ளுகிறதுக்கு பல இந்த புறாவையும் புறா குஞ்சுகளையும் பட்சிகளை கண்ட்ரோல் பண்ற இந்த வேலையில இறங்கிட்டார். இப்ப இந்த வேலையில இறங்கி இப்படி பலிபீடத்துல ஆபிரகாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இந்த ஆபிரகாமுக்கு உதவி செய்யலாமே என்று ஆண்டவர் வரவே இல்லை. இன்னைக்கு சில நேரம் பாருங்க, நாம படுற கஷ்டத்துக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாதது போல தெரியும். நம்ம போராடுற இந்த போராட்டம் அவருக்கு தெரியாதது போல நமக்கு தெரியும். ஆனா இந்த பலியவே அவர் தான் எடுத்துட்டு வர சொல்லி இருப்பாருன்னா, இந்த பலியில நம்ம போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்துக்கு நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இப்ப ஆபிரகாம், ஆண்டவரே இங்க போராடிக்கிட்டு இருக்கிற, எனக்கு ஒரு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கவே இல்லை பாருங்க. ஆனா கேட்காமலே இருந்து ஆபிரகாம் இவைகளை சரிப்படுத்தி போராடி கடைசியா சூரியனும் அஸ்தமாயிருத்து டயர்டுல ஆபிரகாமும் காரிருளோடு கூட அவர் நித்திரையாக மாறிவிடுகிறார். அப்ப இங்க ஏன் ஆபிரகாமுக்கு தேவன் இதை சரிப்படுத்த வராம காரிருள அனுப்புறார் அப்படின்னா, காரிருளே ஆபிரகாமுக்கு உதவி செய்யும்படியாய் அனுப்பினாராமா. என்னங்க காரிருள் ஆபிரகாமுக்கு உதவி செய்தா அப்படின்னா, சார் இந்த இருள் எனப்பட்டது வரும் பொழுது பறவைகள் பட்சிகள் அனைத்தும் அடங்கிரும் பாருங்க. சில நேரங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு அடங்காமல் இருக்கலாம். ஒருவேளை இது அடங்கலையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அதுவே உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், உங்களுடைய வியாதியா இருக்கலாம், அல்லது பிசாசு போராட்டமா இருக்கலாம். சார் இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ ஜெபம் பண்ணினேன், இது சரியாகவே இல்லைன்னா, ஒருவேளை நீங்க ஜெபித்தும் கூட சரியாகலைன்னா ஒண்ணு மறந்துடாதீங்க, தேவன் சமுத்திரத்தையே கண்ட்ரோல் பண்றவராமா. சூரியனை இவ்வளவு வெப்பத்தோடு இந்த பூமியில சுத்துதுங்க, அத ஒரு நேர்கோட்டுல நடத்துகிறாராமா. மின்னலை கூட வரையறைக்கப்பட்ட வழியில நடத்துறாராமா. இத கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கு 1000 மெத்தட் இருக்குதுங்க. இந்த பறவைகளை அமைதிப்படுத்துவதற்காகவே தேவன் காரில் அனுப்பினாரு. காரிலுள்ள ஆபிரகாம கண்ட்ரோல்ல வராத பறவைகள் காரில் கண்ட்ரோல் ஆயிடுச்சு பாருங்க. இது கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம்தான் தேவன் ஒரு அக்கினியை கொண்டு துண்டித்ததையும் துண்டிக்காததையும் சேர்த்திய பலியாக எடுத்துட்டு போயிட்டார். இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் மேல வாஞ்சை வளர்ந்தோங்கிறதுக்கு பின்னணியில சில நேரங்களில தேவனுடைய செய்கைய என்னுடைய எண்ணத்தின்படி அல்லங்க, என்னுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட விதமா செய்கிறார் என்பதை அறிந்திருந்தார். அதனாலதான் மோரியா மலையில வைத்து ஆபிரகாம கர்த்தர் பிள்ளைய பலி செலுத்த கூட்டிக் கொண்டு வருகிற போது ஒரு கேள்வியும் ஒரு எதிர்வினையும் இல்லாம பிள்ளைய கூட்டிட்டு போனாருங்க. அங்க போய் பிள்ளையாண்டான் மேல கை போடாதன்னு பலிபீடத்துல சொன்ன போது, சார் அந்த பலிபீடத்திலேயே எனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருப்பார் என்றால், இந்த பலிபீடத்திலையும் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்றுதான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. இந்த இடத்துல நித்திரையான ஆபிரகாம் அந்த இடத்துல கண்களை ஏறெடுத்து பார்த்த போது தேவனாலே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு ஆட்டுக்கடா கிடைக்குது. அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு பிள்ளையின் ஸ்தானத்துல பலி செலுத்தி பிள்ளையோடு கூட விடுதலையாகி கீழே வருகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி சில ப்ராப்ளம் நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி அதை சரிப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஒன்று மறந்துடாதீங்க, தேவன் இதை சரிப்படுத்துவதற்கு 1000 மெத்தட் வச்சிருக்கிறாருங்க. அவரை விசுவாசிக்கிறதற்குத்தான் இதை கொண்டு வருகிறார். முதலாவது காரியம், நம்மளுடைய வாஞ்சை நிறைவேறணும் பாருங்க. அந்த வாஞ்சை நிறைவேறுவதை குறித்து நீதிமொழிகள்ல ஞானி சொல்றாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது.
அப்ப வாஞ்சை வருகிறது முக்கியம் இல்லைங்க, அந்த வாஞ்சை நிறைவேறணுமாமா. ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சையாயிருந்தான், அதை கண்டு களி கூர்ந்தார்னா ஆசையினுடைய உச்சகட்டம் தான் பாருங்க. அப்ப இங்க எப்படி நிறைவேறுங்கிறத இதைய சங்கீதம் 84 சங்கீதத்தினுடைய 2வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் கவனமுள்ளதாயும் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை கெம்பீரித்து சத்தமிடுகிறதுங்கிறார். அதாவது தாவீதினுடைய வாஞ்சை ஆலயத்தின் மேல இருக்குதாமா. எப்படி ஆலயத்தின் மேல இருந்ததுன்னா, ஏலியின் நாட்கள்ல உடன்படிக்கை பெட்டீங்க பெலிஸ்திய தேசத்துக்குள்ள போயிருது. பெலிஸ்திய தேசத்துல இருந்து உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கையின் தேவனாலேயே விடுதலையாகி இஸ்ரவேலுக்குள்ள வருது. அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்துக்கு போனதுக்கு இஸ்ரவேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாததுனாலதான். அந்த நாட்கள்ல ஏலியின் பிள்ளைகளோ ஏலியோ கர்த்தருடைய பிரமாணத்தின்படி ஆசாரிய ஊழிய செய்யாததுனாலதான். ஆனா பெலிஸ்திய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வருவதற்கு தேவனே காரணரா இருந்தார். அவரே அவருக்காக யுத்தம் பண்ணி அவரே அவருடைய உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்தார். இது அபினதாப்பின் வீட்டில் அநேக நாட்கள் இருந்ததுங்க. முதலாவது ராஜாவாக சவுல் வந்த போது ஒரு நாள் கூட உடன்படிக்கை பெட்டியை குறித்தோம், ஆசாரிப்பு கூடாரத்துல தேவன் விரும்புகிற வண்ணமாய் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கணும் என்பதை குறித்தோம். சவுலும் நினைக்கல, சவுலின் நாட்கள் இருந்த ஆசாரியர்களும் ஜெபிக்கல. ராஜ்யம் இருந்தது, ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. ஆனா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள எது இல்லாமல் இருந்ததுன்னா உடன்படிக்கை பெட்டி இல்லாம இருந்தது. சவுல் கூட சில ஆசாரியர்களை கொலை செய்ததின் பின்னணியில பாருங்க, அங்க உடன்படிக்கை பெட்டி இல்ல. மகிமை இல்லாத ஆசாரிப்பு கூடாரத்துல எவ்வளவு பெரிய ஆசாரியன் ஊழியர் செய்தாலும் அந்த ஆசாரியனை மகிமை இல்லாத ஆசாரிப்பு கூடாரம் காப்பாத்தாதுங்க. இயேசு இல்லாத எந்த ஊழியக்காரர் பாடினாலும் சரி, பிரசங்கம் பண்ணினாலும் சரி, ஒருவேளை பணம் வரலாம், பிரபலமாகலாம். அன்னைக்கு தாவீது அந்த ஆசாரியனிடத்துல போன போது அந்த ஆசாரியன் என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டபோது, நீ கொலை செய்த கோலியாத்தின் பட்டயம் ஏபோத்தின் பின்புறமாக சுத்தி வைக்கப்பட்டிருக்குதுங்கிற. அப்ப ஆசாரிப்பு கூடாரத்துல என்ன இருந்தது? பட்டயம் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் புசிக்கக்கூடிய அப்பம் இருந்தது. ஆனா ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரதானமாய் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இல்லை. இதனுடைய முடிவு என்ன? தாவீது கையில மகிமையில்லாத கோலியாத்தின் பட்டயத்தை அந்த ஆசாரியன் கொடுத்தாரு. இந்த பட்டயத்தை கோலியாத்து என்றைக்கு கையில் எடுத்து கொண்டு வந்தானோ அதை அவனையே காப்பாத்தல. அவனையே காப்பாத்தாத பட்டயத்தை தாவீது கையில எடுத்து பட்டயம் செய்த ஊருக்கே கூட்டிட்டு போயிடுச்சு தாவீது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, சில நேரம் நீங்க பட்டயத்தை கையில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டயம் ஒருவேளை இந்த உலகத்துல இல்லாமல் இருக்கலாம், ஒரு பட்டயத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு உலக ஆயத்தமாயிரும். கோலியாத்தின் தலையை வெட்டுவதற்கு கோலியாத்தின் பட்டயத்தை தாவீது எடுத்தாருங்க. ஆனா தாவீதின் தலையை எடுப்பதற்கு கோலியாத்தினுடைய தம்பி ஒரு பட்டயத்தை செய்து அதை டெடிகேட் பண்ணி வைத்திருந்தானாம். இந்த பட்டயத்துலதான் தாவீதை வெட்டுவேன் என்று காத்து கொண்டிருந்தானாம். அப்ப இந்த பட்டயத்தை எடுத்து ஆசாரியன் தூக்கி கொடுத்துட்டாருங்க. இதனுடைய விளைவு என்ன? தாவீது பெலிஸ்திய தேசத்துல ஆகீஸ் ராஜாவினுடைய அன்றல போய் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியத்துல தேவனுடைய திட்டத்துக்கு எதிராகவே ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும், சிக்கலாக்கள தாவீது தன் மனைவியை இழந்தாரு, தன் பிள்ளைகளை இழந்தாரு, தான் கூட இருக்கிறவங்களே தாவீத கல்லால் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததாமா.
சில பேர் மேல வேற வெளியில யாரும் கேஸ் போட மாட்டாங்க, அந்த சபையாரே கேஸ் போடுவாங்க பாருங்க. நீங்க ஒருவேளை கொயர்ல சில டீமை நிறுத்திருப்பீங்க, அந்த டீம் மெம்பரே உங்களுக்கு விரோதமா கேஸ் போடுவாங்க. காரணம் என்னன்னா, தேவனை வெப்பனா எடுப்பதற்கு பதிலாக தேசத்தில் இருக்கிற பட்டயத்தை தாவீது வெப்பனா எடுத்தது போல உலகத்தாரை போல சில பேர் உலகத்தோடு கலந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா இயேசுவை வைத்திருக்கிறாருங்க. இயேசுதான் சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவா, பேதுருவே பட்டயத்தை உரையில போடுங்கிறார். சிலருக்கு விரோதமாக நீங்க கிரியேட் பண்ணி என்ன பிளான் பண்றீங்களோ, உங்களுக்கு விரோதமாக சில பேர் கிரியேட் பண்ணி பக்காவா உங்களை கீழே விழ தள்ளுவதற்கு ஆயத்தமாவாங்க. அப்ப இயேசு கல்வாரி சிலுவையில பட்டயத்தை எடுக்கணும்னா அவர் கூட நின்ன உங்களிடத்துல இருந்த பட்டயத்தை அவர் பார்த்தாருங்க. பேதுருவினிடத்துல சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டேன் என்றால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு இருக்கிறாங்கிறார். இயேசுவினிடத்துல பட்டயம் இல்லாம கிடையாதுங்க, தூதர்களிடத்துல பட்டயம் இல்லாமல் இல்லைங்க. இயேசு பட்டயத்தை பயன்படுத்தல. அதே மாதிரியத்தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் காண்பித்திருக்கிறாரு. அவர் எதை பயன்படுத்தினார்னா, பட்டயத்தை விட வலிமையான தேவனுடைய அன்பை வெப்பனா பயன்படுத்தினாரு. பிதாவே இவர்களை மன்னியும்னாரு. கல்லனையோ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயினாரு. அன்புனா என்ன என்பதை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு யோவானை மரியாளினிடத்திலும் மரியாளை யோவானிடத்திலும் அறிமுகப்படுத்தினாரு. கடைசி நேரத்துல கூட பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சிலுவையில ஜீவனை கொடுத்தாரு. இவர் தாங்க நமக்கு வெப்பனை காண்பிக்கிறார், அன்புதான். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதையெல்லாம் தாவீது அறிந்துதான் இந்த தேவன் மகிமையான தேவனாய் இருக்கிறார். இந்த மகிமையான தேவனை ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை தாவீதுக்குள்ள வந்தது. அவர் ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அது ஒரு கூடாரத்தில் தங்காதபடி தனக்கு ஒரு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை தேவன் கொடுக்கிற போது உடன்படிக்கை பெட்டி மகிமையாய் தங்குவதற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தாராமா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த வாஞ்சைக்கு எப்படி அதை ரிப்ளை பண்றாருன்னா, 29வது அதிகாரம் 1 நாளாகமோ 2-3 வசனங்களில, நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலை உயர்ந்த சகல ரத்தினங்களையும் வெண்கல பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்கென்று நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று இவர் சம்பாதித்தாராமா. அந்த சம்பாதித்ததை அப்படியே லிஸ்ட் போறாரு. வெள்ளி வேலைக்கு வெள்ளி, தங்க வேலைக்கு தங்கம், இரும்பு வேலைக்கு இரும்பு, பொண்ணு வேலைக்கு பொண்ணு, அதோடு ரத்தினம், உலகத்துல விலை உயர்ந்ததை தேவனுடைய ஆலயத்துக்கு சம்பாதித்துட்டு இப்ப தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சை, அதாவது ஆசையினுடைய உச்சகட்டம் என்னவா மாறுதுன்னா, தனக்கு என்று வைத்திருக்கிறதையும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தாராமா. இன்னைக்கு தேவன் மேலையும் வாஞ்சை இல்லைங்க, தேவனுடைய ஆலயத்தின் மேலையும் அநேகருக்கு வாஞ்சை இல்லாதனால மிஷினரிகள் சம்பாதித்து வைத்த சபை நிலத்தையே விற்கிறாங்க. இதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? தாவீதை கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னாரு. இப்படி நிலம்புலங்களை விற்கிறவங்களை, இவர்களை ஏன் நான் தெரிந்தெடுத்தேன் என்று
விசனமாய் இருக்கிறது என்று சவுலை பார்த்து சொன்னது போல சொல்வாராமா. இப்ப நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாருன்னா, ஒருவேளை தேவன் நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாரு, நாம தேவன் மேல வாஞ்சியா இருந்தாலுமே எதிர்பாராத சில கட்டுகள், மனித கட்டுகள் நம்மளை கட்டிருமாமா. இதை சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். அப்ப நாம தேவன் மேல இடத்துல அளவு கடந்த ஆசையா இருக்கும்போது சில மனித கட்டுகள் நம்மளை கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. யோவான் 11வது அதிகாரத்துல மார்த்தாள் மரியாள் லாசருவினிடத்தில் தேவன் அன்பா இருந்தார். இந்த லாசரு மரித்து போயிட்டாரு. மரித்து போன லாசருவை கர்த்தர் கல்லறையிலிருந்து தன்னுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமா உயிர்ப்பிக்கிறார். லாசருவே வெளியே வா அப்படின்ட்டார். லாசரு கல்லறை விட்டு வெளியே வந்துட்டாருங்க. கல்லறை விட்டு வெளியே வந்தா கூட மரித்த மனிதனுக்குடைய அத்தனை அடையாளங்களோ லாசருவுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, பாவத்திலும் அக்கிரமத்திலும் இந்த உலக அநியாயத்திலும் மரித்தவங்களா நம்ம இருந்தோம். கிறிஸ்து சிலுவையில மரித்து ஜீவனை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு இருந்தா கூட சில மரித்த மனிதர்களுடைய அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கும் பாருங்க. அந்த அடையாளங்கள் என்னன்னா, ஒரு மனுஷன் மரித்து போயிட்டானா அவன் வாயை கட்டிடுவாங்க, அவன் பெருவிரலை கட்டிடுவாங்க, அவன் கைய கட்டிடுவாங்க, அவன் பார்க்காதபடி சில நேரம் கண்களையே என்ன பண்ணிடுவாங்கன்னா கட்டி அல்லது கண்ணாடியை போட்டு மூடிடுவாங்க. இப்ப லாசரு கல்லறை விட்டு உயிரோட வந்து நிக்கிறாரு, ஆனா கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு பாருங்க. அவனை விடுதலையாக்கணும். அவனை விடுதலையாக்குவதற்குத்தான் இயேசு தன்னுடைய சீசர்களிடத்துல சொல்றாரு, அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். இந்த கட்டுகளை அவிழ்த்ததுக்கு அப்புறம் தான் லாசருவே தன்னை உயிர்ப்பித்தவர் தேவன் என்று பார்த்தார். அவர் இயேசுதா என்பதை பார்த்தார். அதோடு கூட லாசருவனுடைய கண் திறக்கப்பட்டு கட்டுகள் அவிழ்ந்ததுக்கு அப்புறம் லாசருவின் நிமித்தமாய் அந்த பட்டணத்துல இருக்கிற மக்கள் அநேக ரட்சிக்கப்பட லாசரு இயேசுவோடு கூட நடந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதாதுங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல நடக்கும் போதுதான் நம் மூலமாய் அநேகர் இயேசுவை விசுவாசிப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வாஞ்சி விருப்பம், நான் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யணும், எப்படியாவது இயேசுவை போய் அறிவிக்கணும். ஒரு ட்ரம் அடிச்சுட்டு பீச்சில் நின்று பாவிகளே மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணா அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஊரா டிராக்ஸ் கொடுத்தா அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாங்கன்னு நினைக்கிறாங்க. சார், இன்றைக்கு ஒரு மல்லிகை பூ பாருங்க, ஒரு கிலோ பூவு 4000-5000 ரூபாய்க்கு விற்குது. இந்த 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு இருக்கிற மல்லிகை பூவை தேடி மக்கள் வர்றாங்க. இன்றைக்கு பூத்து நாளைக்கு உதிர்ந்து போகிற பூவு இவ்வளவு வேல்யூபிளா இருக்குமானா, ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்த இந்த ரட்சிப்பு எவ்வளவு வேல்யூபிளானதா இருக்காது. அப்ப அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல மனிதர்கள் வாழாம பிளாஸ்டிக் பூவை போய் தெரு தெருவா கூவி வித்தா கூட அதை வாங்குறதுக்கு மக்கள் இல்லைங்க. அதே போல கட்டப்பட்டு இருக்கிற மனிதன் இயேசுவோட நடக்க முடியாது. கட்டவிழ்க்கப்பட்ட மனிதன் தான் இயேசுவோடு நடக்க முடியும். இயேசுவோடு நடக்கிற மனிதனை கொண்டுதான் தேசத்துல தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இந்த லாசருவின் நிமித்தமாய் அநேகர் விசுவாசித்தாங்களாமா. அப்ப கட்டவிழ்க்கப்பட்ட மக்களை தேவன் எதை கொண்டு கட்டவிழ்க்கிறார்னா, திருவசனமாகிய ஞானப்பாலை கொண்டு கட்டவிழ்க்கிறார். எப்படி ஒரு குழந்தை ஆரோக்கியமா வளரணுமா இருந்தா தாய்ப்பால் அவசியமோ, அதுபோல கல்வாரி சிலுவையில தன்னுடைய சரீரத்தை கிழித்து இந்த பூமியில நம்மளை ஜனிப்பித்த தேவனாமா. இந்த உலகம் பாருங்க, ஒரு பிரசவத்துல இருந்து நமக்கு ஒரு சம்பவத்தை கத்துக் கொடுக்குது. ஒரு பிரசவ ஸ்திரீ அம்பாரத்திலிருந்து கதறுவாளாமா. அது அம்பாரம் எனப்பட்டது என்னன்னா, பிரசவ வார்டுல இருந்து கதறாங்க. இந்த பிரசவ வார்டுல இருந்து கதறுகிற அந்த கதறுதலின் சத்தம் இன்னைக்கு அநேகருக்கு கேட்கறதே கிடையாது.
ஏன் அப்படின்னா அவங்க பிரசவ வார்டுக்குள்ள போறதே கிடையாது. ஆனா பிரசவ வார்டுல இருக்கிற அந்த டாக்டருக்கு கேட்கும், பிரசவ வார்டுல இருக்கிற அந்த நர்ஸுக்கு கேட்கும், பிரசவ வார்டுக்கு பக்கத்துல தன் மனைவி கதறிக்கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி வெளியில நின்று காத்து கொண்டிருக்கிற கணவனுக்கு கேட்குங்க. அதே போல இந்த பிரசவ நேரத்துல நார்மல் டெலிவரிக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த நார்மல் டெலிவரி ஆகாததுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா, வயிற்றுல இருக்கிற குழந்தையினுடைய தலை திரும்பிக்குமாமா. அப்ப அந்த தாயும் அந்த தகப்பனும், விசேஷமா அந்த தாய், என் வயிற்றை கிழிச்சாவதும் பிரதர் டாக்டர் இந்த குழந்தையை எடுத்துருங்க. அந்த தாய் சொல்லுவாங்க, என் வயிற்றை கிழிச்சிருங்க, இந்த கிழிச்சு இந்த குழந்தைய வெளியே எடுத்துருங்க அப்படிம்பாங்க. சரி, இதுவரைக்கும் அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை பத்திரமா இருந்ததை காட்டிலும் இந்த வயிறே பத்திரமா இருந்ததுங்க. ஆனா அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு தாய் தன் வயிற்றை கிழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. டாக்டர் கிழித்து அந்த குழந்தையை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய பார்த்த தாய்க்கு தன் வயிறு கிழிக்கப்பட்டது பெருசா தெரியாது. அதே போலதாங்க நம்ம தலை சரியில்லைங்க. நம்ம தலையில ஏத்துன இந்த உலக போதனைகள், உலகத்தினுடைய கட்டுகள், நம்ம தலைய தேவனை நல்லவர், தேவன் இந்த உலகத்தை மனிதன் மேல அன்பு வைத்து இப்படி படைச்சார் என்பதை தேவனை நல்லவரா பார்க்காம இருந்த அந்த தலை திரும்பி நின்னது. இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீங்களும் நானும் தேவனால ஜனிப்பிக்கப்படுவதற்கு கல்வாரி சிலுவையில தாயினும் மேலாக இயேசு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் கிழிக்கப்பட்டாருங்க. ஒரு பெத்த தாய் கூட வயிற்றை கிழிச்சுத்தான் பெத்தெடுப்பாங்க. ஆனா இயேசுவுக்கு கிழிக்கப்படாத இடமே இல்லை. அதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உளவோட்டின நிலம் போல அவருடைய சரீரம் மாறிட்டாமா. இந்த கிழித்து பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். இதைத்தான் யோவான் நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, தேவனாலே பிறந்தவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்குதுங்கிற. இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் நற்கிரியைகள் செய்வதற்கு எதன் மேல வாஞ்சியா இருக்கணும்னு 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது. புதிதாய் பிறந்த குழந்தை திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிறது போல இருக்கணுமாமா. இதை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது. 10:11 உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். தெசலோனிக்கியாவில் இருக்கிற பட்டணங்களில இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான் பெரேயா பட்டணம். அந்த பெரேயா பட்டணத்தார் பவுலும் சீலாவும் ஜெபாலயத்தில் தேவனுடைய வசனத்தை போதித்தாங்க. அவங்க மனோவாஞ்சியாய் வசனத்தை கேட்டதுனால அந்த தெசலோனிக்கியா பட்டணத்துல இருக்கிற எல்லா பட்டணத்தை காட்டிலும் இந்த பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தாங்களாம். அதாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களாமா. சிலுவையில இயேசு உங்களுக்காக எனக்காக செய்த இந்த மிகப்பெரிய ஒரு மேஜர் ஆபரேஷன்ங்க. இது நார்மல் ஆபரேஷன் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி ஆபரேஷன். அன்றைக்கு ஆதாமுக்கு பண்ணின ஆபரேஷன் ஆவதும் ஒரு ஆர்டினரி ஆபரேஷன் சொல்லலாம். ஏன்னா அயர்ந்த நித்திரையை வரவழைத்து அவருடைய விழாவில் இருக்கிற எலும்பு சரீரத்தை கிழிச்சு எடுத்தார். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு, தேவனுடைய மனவாட்டி ஆவதற்கு கல்வாரி சிலுவையில இயேசுவுக்கு பண்ணின ஆபரேஷன் மிகப்பெரிய ஆபரேஷன். இந்த ஆபரேஷன்ல நீங்களும் நானும் பிறந்தவங்க. இதை குறித்த வசனத்தை அறிய அறிய அவர்கள் நற்குலசாணிகளா இயேசுவை போல மாறினாங்களாமா. இந்த நாட்களில கூட
உங்கள் ஆசை உன்னதத்தை அடையணுங்க. நீ சொல்ல போனா அந்த ஆசையே உன்னதமானதா இருக்கணும். அத பவுல் ஒரு இடத்துல சொல்றாருங்க, நான் இயேசுவுக்கு ஒப்பனையான ஒரு மரணத்தை அடையணுங்கிற, எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு உள்ளவன் ஆவதற்கு அப்படிங்கிறார். உங்களுக்கு எனக்கு இந்த உச்சகட்ட ஆசை இருக்குதா? இயேசுவை போல சாகணுமே அப்படின்னு. இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவிட்டு கையில இருக்கிறத எப்படியாவது வாங்கிடணுமே நினைக்கிறோம். நான் பவுல் பாருங்க, அவரை போல சாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால வேதாகமத்துல அவர் எழுதின எத்தனையோ நிருபங்கள் இன்றைக்கும் இருள பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல இருக்குது. இந்த நாட்களில நம்மளுடைய ஆசையின் உச்சகட்டமாகிய இயேசுவை போல வாழணும், சாகும்போது கூட இயேசுவை போல சாகணும் என்கின்ற ஒரு ஆசையோடு கூட நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆபிரகாமினுடைய ஆசை ஆண்டவரே தேவனை காண வேண்டும் என்று இருந்ததப்பா. தாவீதினுடைய ஆசை அப்பா தேவாலயத்தை தேவனுடைய மகிமைக்காக பார்க்கணும்னு இருந்தது. ஆண்டவரே பவுலனுடைய ஆசையை போல இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல சாகணும், இயேசுவை போல உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணும்னு இருந்தது ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய ஆசையும் வாஞ்சையும் கர்த்தர் நீர் வளர்ந்தோங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.